ஹாய் வெல்கம் டு டீனா ஆரி கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜர்தோசி லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இதில் 3 டைப்புமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 3 டைப்பையும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஒரு 3 லீஃப் போட்டுக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டைப் வந்து 2 சைட்லேயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கிராஸில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி. அடுத்தது வந்து சென்டரில் ஒரு லைன் ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து செகண்ட் மெத்தட் மாதிரி கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். இவ்வளோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறது. இப்போ வந்து 3 லைன் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் டைப் ஃபஸ்ட் ஒனில் வந்து உள்ள ஒரு லைன் ரவுண்ட் ஷேப்பில், அதாவது ஓவல் ஷேப்பில் லீஃப் ஷேப்லேயே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்து நம்ம அதோட சென்டர்லேருந்தே 2 சைடும் மாற்றி பண்ண போகிறது இல்லை, ஒவ்வொரே சைடாக பண்ண போகிறோம். அதாவது சென்டரில் மட்டும் முதல்ல ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு சைடு லெஃப்ட் சைடு பண்ணுறோமோ ரைட் சைடில் பண்ணுறோமோ எந்த சைட்லனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உள்ளே வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து, அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுக்கு உள்ளே இருந்து சென்டரில் எட்ஜ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வந்து கீழே இருந்து த்ரெட் எடுத்து ஒரு ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணிவிட்டு அதிலேருந்து கீழே கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு திரும்ப ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் கீழே வரைக்குமே வந்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு வந்து சேமாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சைடில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். நம்ம ட்ரா பண்ணியிருக்க லைனில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப நாட் போட்டுட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் போட்டு திரும்ப இந்த சைடில் அதே மாதிரியே பண்ணணும். பாருங்கள், நாட் போட்டுட்டேன். திரும்ப சென்டர்லேருந்து எடுத்து இதோட சைடில் கிராஸில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சென்டர்லேருந்து எடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல கொஞ்சம் கேப் தெரியும். அந்தளவுக்கு தெரியாது, இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த சென்டரில் சுகர் பீடோ இல்லைன்னா ஸ்டோன் செயினோ உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு லைன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்க நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் வந்து சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அவுட்லைனுக்காக ஜரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். நீங்கள் அவுட்லைனையுமே சுகர் பீடோ இல்லைனா ஸ்டோன் செயினோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணுறதும் நீங்கள் ஒரு லைன் தான் ஸ்டிச் பண்ணணும்னு கிடையாது, 2 3 அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். 2 லேயர் 3 லேயராக கொடுக்கும்போது வந்து அது வந்து கொஞ்சம் ஹெவியாக பிரைட்டாக தெரிஞ்சுக்கும், இப்போ பார்க்க நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு லைனில் தான் ஸ்டிச் பண்ணுறேன். அதோட எட்ஜ் வரும்போது ஆப்போசிட் சைடில் ஸ்டிச் பண்ணி திரும்ப வரணும். ஏற்கனவே அதெல்லாம் வந்து பேசிக்லேயே உங்களுக்கு தெரியும். போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் டைப் எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். ஏற்கனவே வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ சென்டர்லேருந்து, அதாவது அந்த எட்ஜிலேருந்து எடுத்துகிட்டு நூல் எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸில் கொண்டு போய் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோமோ அதுக்கு பக்கத்தில் ஸ்டிச் பண்ணி அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு திரும்ப அதே மாதிரி கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம கீழே ட்ரா பண்ணியிருக்க வரைக்கும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு திரும்ப ரிவர்ஸில் போய் அதே மாதிரியே ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணி திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே பண்ணணும். நான் என்னோடய சேனலில் ஆரி பேசிக் அண்ட் அட்வான்ஸ் லெவலில் உள்ள எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா என்னோடய சேனலில் போய் பார்த்துக்கோங்க. ஆரி ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ். ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா மேலே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே ஃப்ரீ கிளாஸ் தான். என்னோடய கிளாஸில் வந்து பேசிக் லெவலில் 3 ப்ராஜெக்ட் 2 ப்ளவுஸ் ஒரு ஆல்பம் பண்ணணும். அட்வான்ஸ் லெவலில் 2 ப்ராஜெக்ட் 2 ப்ளவுஸ் ஒரு ஆல்பம் பண்ணணும். ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். எல்லா ஸ்டிச்சஸுக்குமே கண்டிப்பாக ஒரு டிசைன் போடணும். இது ஃபுல்லாக முடிச்சிங்க அப்படின்னாலே நீங்கள் கட் ஒர்க் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுற அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடுவீங்க. ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நான் இதில் வந்து அவுட்லைன் போடாமலே அடுத்த டைப் போட்டுட்டு நெக்ஸ்ட் இது 2லையும் சேர்த்தே வந்து ஜரி த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணி காமிப்பேன். இப்போ நாட் போட்டு முடிச்சதுக்கப்புறமா தேர்ட் டைப் எப்படின்னு பாருங்கள். தேர்ட் டைப்பில் வந்து இதே மாதிரி தான் போடணும். ஆனால் வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் அதாவது ஒரு ஜர்தோசி எடுத்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப, அதாவது நம்ம எம்போஸ்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம், நம்ம பண்ணோம்ல இதுக்கு முன்னாடி த்ரெட் ஒர்க்லாம் வச்சு பண்ணும்போது உள்ளே வந்து பைப்பிங் த்ரெட் கொடுத்தோம். அந்த மாதிரி
இப்போ உள்ளே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதையும் அப்படியே கிராஸில் தான் ஸ்டிச் பண்ணணும். செகண்ட் டைப் பண்ணோம்ல அதே மாதிரி மேலே எட்ஜில் இருந்து த்ரெட் எடுத்து அதில் ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணிவிட்டு கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ண குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. திரும்ப ரிவர்ஸில் போயிட்டு அதை ஸ்டிச் பண்ணி லாக் பண்ணிவிட்டு திரும்ப அதிலேருந்து ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு திரும்ப கிராஸில் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணணும். அந்த நடுவில் கொடுத்துருக்க ஜர்தோசிக்கு மேலே அப்படியே ஸ்டிச் பண்ணி வாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணி வரும்போது உள்ளே இருக்கிற ஜர்தோசி வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து கிராஸில் ஸ்டிச் பண்ணணும். கிராஸில் ஸ்டிச் பண்ணிக்குவோங்க. ஒவ்வொரு டைம் ஸ்டிச் பண்ணும்போதும் அதை கண்டிப்பாக லாக் ஸ்டிச் போடணும். குட்டியாக செயின் ஸ்டிச் போடுறது இந்த மாதிரி போட்டுட்டு லாஸ்ட்டில் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிற ஜர்தோசி தெரியலை. இப்போ நான் வந்து 2 செகண்ட் டைப்புக்குமே வந்து நான் அவுட்லைன் போடலை. அதனால் இது 2க்குமே வந்து ஜரி த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் போட போகிறேன் 2 இதுக்குமே. இப்போ ஜரி த்ரெட்டை வச்சு செகண்ட் டைப்புக்கு வந்து செயின் ஸ்டிச் போடுறேன். ஜரி த்ரெட் வச்சு தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பீட்ஸ் யூஸ் பண்ணியும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு போடுறேன். இதே இதில் ஒரு லைன் போடுறதுக்கு பதிலாக கூட ஒரு லைனோ கூட 2 லைனோ போடலாம். இப்போ நீங்கள் வந்து 2வது லைன் போடுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கு உள்பக்கமாக போட்டிங்க அப்படின்னா இந்த லேசாக தெரிகிற கிளாத் வந்து தெரியாது, நல்லா நீட்டாக வரும். இப்போ நெக்ஸ்ட்டு டைப்புக்கும் அதே மாதிரி நான் வந்து ஜரி த்ரெட் வச்சு யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.